தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்காக நின்ற வேட்பாளர்கள் 108 பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவருமே கட்சி சார்பில் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நேர்ல சென்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த அறிவுறுத்தல். அந்த அடிப்படையில ஒவ்வொரு வார நாட்களிலுமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அவர்களது பணிகளை மேற்கொண்டதற்கு பிறகு அமைச்சர் பணிகளை மேற்கொண்டதற்கு பிறகு வார இறுதி நாட்கள்ல அவர்களுக்கான நன்றி செலுத்தும் நிகழ்வு முடித்திட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே நன்றி தெரிவித்திருந்தால் அது தொடர்பான புகைப்படங்களை உடனடியாக தலைமைக்கு அனுப்பவும் தமிழக வெற்றி கழகம் அறிவுறுத்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்று திருச்சி கிழக்கு தொகுதிக்கான அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாக நாளை மறுநாள் திருச்சி செல்லவிருக்கிறார். இந்த நிலையில தனி விமானம் மூலமாக திருச்சி கிழக்குக்கு செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு வாக்களித்த வாக்காளர்களை சிறந்த வேனின் மூலமாக நின்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கியிருக்கிறது.